நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அரியலூர் அதிமுக வேட்பாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் பரதூர் மேலக்காட்டாங்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கொள்ளிடம் ஆற்றில் ஷட்டர் வசதியுடன் கூடிய தடுப்பணை கட்டப்படும் என்றும் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். நான் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது 18 கோடிக்கு புள்ளம்பாடி வாய்க்காலை தூர்வாரி அதன் கிளை ஏரிகளை எல்லாம் தூர்வாரி கரைவேட்டி பறவைகள் சரணாலயத்தை 4.5 கோடியில் சொப்பனிட்டேன். எழுந்த குடம்பேரி 2.5 கோடியில் சொப்பனிட்டு இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக பல கட்டிடங்கள் கொண்டு வந்தேன். பள்ளிகள் தரம் உயர்த்தி இருக்கிறது. சாலை வசதியில் பார்த்தீங்கன்னா தரம் உயர்த்தப்பட்ட சாலையாக இந்த தொகுதிக்கு 150 கிலோமீட்டர் தரம் உயர்த்தப்பட்ட சாலை RR சாலையாக தந்திருக்கிறேன். நீ எங்கு பார்த்தாலும் RR சாலையாக இருக்கும். இன்னும் சாலை மருத்துவக் கல்லூரி இந்த மாவட்டத்திற்கு சிறிய மாவட்டமாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரியை தந்திருக்கிறேன். ஆனால் இந்த அரசு என்ன செய்திருக்கிறது? ஒன்றை மட்டும் என்னால் சொல்ல முடியும். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 740 கோடி தடுப்பணையுடன் கூடிய அந்த தடுப்பணையை கொள்ளிடத்தில் கதவணையை கொள்ளிடம் தூத்தூர் வாழ்க்கை இடையே அமையப்பட்டிருந்த அந்த தடுப்பணையை இந்த அரசு எந்த விதமான மக்கள் கேள்வி கேட்காமல் தன்னெச்சரிக்கைகரமாக அதை ரத்து செய்திருக்கிறது. இந்த அரசு கையாளாகாத அரசு. அடுத்தபடியாக இங்கே திருமானூர் விளாங்குடிக்கு 1975 கட்டப்பட்ட அந்த பாலம், திருமானூர் பாலம், அந்த பாலத்தை இப்போ இன்றோ நாளையோ அந்த பாலம் பழுதடைந்திருக்கிறது. ஆகையால் 50 ஆண்டு காலம் அதுக்கு வயது முடிந்து விட்டது. இந்த பகுதியில் இன்னொரு மாற்று பாலம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த பாலம் கட்டிய காலத்திலே ஒரு 500 வாகனங்கள் இங்கிருந்து சென்றிருக்கும். இப்பொழுது 10,000 வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது அந்த பகுதியிலே. அந்த பாலம் பழுதடைந்து விட்டால் மக்கள் மீண்டும் பரிசலிலே சென்று தஞ்சாவூருக்கு செல்லுகின்ற ஒரு அவல நிலை ஏற்படும். கொள்ளிடம் பாலம் அந்த நிலையை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. வந்தவுடன் எடப்பாடியார் இடத்திலே எடுத்து சொல்லி, முதலமைச்சர் இடத்திலே எடுத்து சொல்லி அந்த பாலத்தை விரைந்து கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் குறிக்கிறேன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.